நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வட்டமலையில் உள்ள சலூன் கடையில் முடியை தவறாக வெட்டியதால் ஏற்பட்ட தகராறில் வடமாநில முடித்திருத்தும் தொழிலாளரை உள்ளூர் இளைஞர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் சிகை அலங்கார கடை வைத்து நடத்தி வருகின்றனர். கடை ஊழியர்களான சாவேஸ், தினேஷ் ஆகியோர் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த கடையில் பணியாற்றி வரும் நிலையில் குமாரபாளையம் அருகே உள்ள பல்லக்காபாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்ற இளைஞரும் அவருடைய நண்பரும் சிகை அலங்காரம் செய்து கொள்வதற்காக நேற்று மாலை கடைக்கு வந்துள்ளனர். அப்போது சிகை அலங்காரம் செய்த ஊழியர் தனது தலைமுடியை தவறாக திருத்தியதாக கூறி சதீஷ் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் மோதல் ஏற்பட்டு சதீஷ் மற்றும் அவருடைய 15க்கும் மேற்பட்ட நண்பர்கள் வடமாநில ஊழியர் சாவேஸை சரமாரியாக தாக்கியதுடன் கடையில் இருந்த பொருட்களை சேதப்படுத்திவிட்டு சென்று விட்டனர். மேலும் இந்த தகராறினை சாதகமாக பயன்படுத்தி அங்கிருந்த இளைஞர் ஒருவர் கடை ஊழியரின் செல்போனையும் திருடிச் சென்றுள்ளார். இந்நிலையில் அருகில் இருந்தவர்கள் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்த நிலையில் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் அடிதடி தகராறில் வடமாநில இளைஞர் சாவேஸ் என்பவருக்கு காயங்கள் ஏற்பட்டு குமாரபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் குமாரபாளையம் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பட்டப்பகலில் வடமாநில தொழிலாளர்களை உள்ளூரை சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் குமாரபாளையம் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி பிரபாகரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.